மனிதர்களுடைய அத்தனை பிரச்சனைக்குமே தவறான உணவுகளை உட்கொண்டது தான். தவறான உணவுகளை உட்கொண்டதால் தான் தவறான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி சண்டையிடுகிறார்கள், போரிடுகிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா அப்படின்னா நீங்கள் உணவில் தான் அந்த தீர்வு இருக்குது. உணவு மாற்றினால் மனிதர்களின் வாழ்க்கை மாறும், மனமாற்றமே மாறிவிடும். உணவு மாறினால் மனமாற்றமே மாறிவிடும். எப்படி அப்போது பார்த்திங்கன்னா, அப்போ நமக்கு இப்போ போர் நடக்குது, அதுக்கு ஒரு தீர்வு என்ன? அணு உலை, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க, அணுகுண்டு, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? உணவு மாற்றம்தான். நீங்கள் உணவை மாற்றிவிட்டால் உங்களுக்கு போரிட வேண்டும், வன்முறை உணர்ச்சி எல்லாமே நீங்கிவிடும். என்ன உணவு சாப்பிட்றீங்க? அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க. இது ஒரு ஊக்க மருந்து, உங்கள் வலிமையை அதிகப்படுத்துகிற ஊக்க மருந்து. போரிடுவதற்கு வலிமை அதிகமாக வேண்டும், அதனால தான் இந்த உணவுகளை சாப்பிட்றீங்க. அதுபோல் அணு உலைகள், இது போன்று உயரமான கட்டிடங்கள், விமான போக்குவரத்து, இதனால் இந்த போக்குவரத்து வாகனங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கையினாலே மனிதர்கள் சாவுறாங்க. நிறைய பேர் செத்து போயிட்டே இருக்காங்க. விபத்துனால 10 லட்சம் பேர் சாவுறாங்க. அது மாதிரி இப்படி தவறான உணவு, இது எல்லாமே காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை மாற்றினால்தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை மாறும். நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, பச்சையாக சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா நோய்கள் நீங்கிவிடும். அப்போ எம்பிபிஎஸ் படிக்க தேவையில்லை, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையில்லை, மருத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை. அப்புறம் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த காரில் போகணும், விமானத்தில் போகணும், கப்பலில் போகணும், அணு உலைகளை ஆரம்பிக்கணும், போரிட வேண்டும் என்கிற எண்ணம்லாம் வராது. ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்காது. அப்போது அதை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு எவனும் சண்டை போட போக மாட்டான். சண்டை போடுறதுக்கே காரணம் என்னது? நீ சோறு சாப்பிட்ற, சப்பாத்தி சாப்பிட்ற, மாமிசம் சாப்பிட்ற, அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிது. அந்த வலிமையை வச்சுட்டு நீ சண்டை தான் போடுவ. வலிமையை குறைச்சிட்டோம் அப்படின்னா, குறைக்கிற ஒரு உணவை சாப்பிட்டு விட்டோமே ஆனால் அந்த பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? வலிமை குறைந்துவிடும். அதன் பிறகு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை மனிதர்களிடம் இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். முதல்ல நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும். நம்ம உடம்பில் நோய் இல்லாமல் நம்ம காய்கறியும் பழங்களையும் சாப்பிடும்போது நம்ம உடம்பை நாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம உடம்புக்கு நோய் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறோம். நாம் நம்ம உடம்பையே நம்ம அழிக்க நினைக்கும் போது தான் பிறரை அழிப்பதற்கு துணிந்து விடுகிறோம். பிறரை அழிப்பதற்கு நமக்கு எங்கே அந்த துணிச்சல் வருது அப்படின்னா, நாம் அரிசி, கேழ்வரகு, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால தான் பிறரை நாமளே அழிஞ்சு போகும்போது மற்றவங்களும் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் உணவில் மாற்றம், உணவில் தான் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சாப்பிட்டோம்னா பச்சையாக சாப்பிட்ணும், உப்பு போடாமல் சாப்பிட்ணும். வெண்டைக்காய், கோவக்காய் அப்படின்னு கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், அது மாதிரி பூசணிக்காய் இப்படின்னு சொல்லிவிட்டு பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு எல்லாத்துக்கும் நோய்களுக்கு தீர்வு கிடச்சிரும். எம்பிபிஎஸ் படிக்க வேண்டாம், நமக்கு மெடிக்கல் காலேஜ் தேவையில்லை, மருத்துவர்கள் தேவையில்லை, மருத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை, எல்லாருமே ஆரோக்கியமாகிடுவாங்க. உடம்பே அப்படி அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா, பச்சையாக சாப்பிட்டா எல்லோரும் பழங்களை தான் நினைப்பாங்க. பச்சையாக சாப்பிடணும், இயற்கை உணவுனா பழங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. பழங்களை விட அதிக சக்தி. ஏன் பழங்கள்னால் இனிப்பாக இருக்குல்ல, அங்கேயும் போய் சுவைக்கு அடிமையாகிறாங்க. இயற்கை உணவுகளையும் பார்த்தா அந்த சுவை உள்ள உணவுகள் அதில் போய் இவங்க அடிமையாக பார்க்குறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய், கோவக்காய், இந்த மாதிரி அமைதியான சுவையுடைய, எளிமையான சுவையுடைய உணவுகளில் தான் நமக்கு உடல் ஆரோக்கியமே இருக்குது. அதனால் அந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்பை நாமளே நேசிக்கிறோம். நம்ம உடம்புல உள்ள நோய்கள் நீங்குகிறது. நமக்கு மெடிக்கல் காலேஜ், மருத்துவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி, மருந்துகள், மருந்து தொழிற்சாலை இதெல்லாம் தேவையில்லை. அப்போ மருத்துவ மாணவர்களை உருவாக்குகிற அப்போ பள்ளிக்கூடங்களே தேவையில்லை. அப்போ இந்த காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகும்? கிழங்குகளெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது. அப்போ உங்களுக்கு ஒரு கார் தொழிற்சாலையை உருவாக்க மாட்டீங்க. விமானத்தில் போகணுங்கிற எண்ணம் வராது, கப்பலில் போகணுங்கிற எண்ணம் வராது. கப்பலையே உருவாக்கவே முடியாது. கப்பலை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டா தான் முடியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம உணவு மாறும்போது மனித வாழ்க்கை எளிமையாக மாறிவிடுகிறது. எளிய உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்களால் எளிமையான விஷயங்களை தான் செய்ய முடியும். வன்மையான விஷயங்களை செய்ய முடியாது. இந்த ரோடு போட முடியாது, கட்டடம் கட்ட முடியாது. அப்புறம் இயந்திரங்களை வச்சு நம்ம நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. நெல், கோதுமையை உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப நுணுக்கமான வேலை.
இப்போ கொய்யா பழத்தை உற்பத்தி பண்ணுறது ஈஸி, மாம்பழத்தை உற்பத்தி பண்ணுறது ஈஸி. ஆனால் நெல் வந்து ஒவ்வொரு நெல்லை எல்லாம் உருவி எடுத்து எவ்வளோ வேலை இருக்குது அதில். நெல்லை வந்து அதன் மணிகளிலிருந்து பிரித்து எடுப்பது, அரிசியாக பிரித்து எடுப்பது அவ்வளோ கஷ்டமான விஷயம். பிரித்து எடுத்து அதன் பிறகு சமைச்சு சாப்பிட்டு. ஆனால் ஒரு பழத்தை பறித்தா சாப்பிட்றலாம், ஒரு வெண்டைக்காய் பறித்தா சாப்பிட்றலாம். ஆனால் நெல்லை வந்து நீங்கள் வந்து அதை வந்து முதல்ல கதிரை இருக்கணும், அப்புறம் வந்து நெல்லை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கணும், அதை அவிக்கணும், காய வைக்கணும், அதை திரும்ப வந்து அரைக்கணும், அம்மியில் வச்சு குத்தணும், அல்லது ரைஸ் மில்க்கு எடுத்துகிட்டு போகணும். அதன் பிறகு அதை வந்து அரிசியை கல் மண் இல்லாமல் பொறுக்கணும். அதன் பிறகு அதை எடுத்து சமைக்கணும், அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இந்த நெல் கோதுமையில் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் அது மனிதர்கள் எளிமையாக ஆகும்போது எளிமையான வேலைகளை தான் செய்வாங்க. அப்போ எளிய உணவுகளை சாப்பிட்டால்தான் மனிதர்கள் எளிமையாக மாறுவார்கள். எளிய உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இருக்குல்ல, அதான் எளிய உணவுகள். அந்த எளிய உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் எளிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள். எளிய மனிதர்களாக விட்டால் எளிமையான வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. ஈஸியாக உற்பத்தி பண்ணுறதுக்கு ஈஸியான வேலை இது. இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணால் அதை உடனே பறித்து சாப்பிட்றலாம். நெல் மாதிரி பல நிலைகளை கடந்து போய் நெல்லை வளர்ப்பதற்கே கஷ்டம். அதில் எப்போவும் தண்ணி நிரம்பி இருக்கணும். இன்றைக்கி பம்பு செட் இருக்கிறனால தான் எல்லாருமே நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க. பம்பு செட் இல்லாத காலத்தில் நெல்லை வந்து எல்லாருமே உற்பத்தி பண்ணல. இந்த காவிரி நீர், ஆற்று நீர் எப்போது பார்த்தாலும் தண்ணி வசதி வந்துக்கிட்டே இருக்கிற பகுதியில் மட்டும்தான் நெல் உற்பத்தி ஆகிட்டு இருந்தது. அதனால் மனிதர்கள் எளிமையாக மாறிவிட்டால் நெல்லெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நெல்லை உற்பத்தி பண்ணுறதே ஒரு கஷ்டம். உற்பத்தி பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கிற உணவுகளை மட்டும்தான் மனிதர்கள் உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த வகையில் வந்து நம்ம எளிய உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்கள் எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ தான் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக மாறும். இன்றைக்கி மனித வாழ்க்கை ஏன் அச்சுறுத்தல் நிறைஞ்சதாக மாறிச்சுன்னா, வன்மையான விஷயங்களை செய்கிறாங்க, ஆபத்தான விஷயங்களை செய்கிறாங்க. அதனால தான் வந்து மனித வாழ்க்கையில் ஆபத்துகளை நோக்கி போகும்போது கண்டிப்பாக நமக்கு அழிவுகள் உண்டு. அதன் பக்க விளைவுகள் தான் அழிவுகள். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம வேலைகளை நம்ம எளிமையாக மாற்றணும். நீ ரோடு ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னா வாகனங்களே போகக்கூடாது. வாகனங்களில் போக போக நீ என்ன தான் பாதுகாப்பு பண்ணாலும் ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி 10 லட்சம் பேர் சாகுறாங்க. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் வாகன பெருக்கம் அதிகமாகிடும். அதோட எண்ணிக்கை அதிகமாக தான் செய்யும். என்ன தான் சேஃப்டி பேக்கு எல்லாம் போட்டால் கூட, ஆக்சிடெண்ட் ஆகாமல் சென்சார் இதெல்லாம் வச்சா கூட விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து விபத்து அதை குறைப்பதற்கு வாய்ப்பு. அப்போது விபத்தே நடக்கக்கூடாதுன்னா 10 லட்சம் பேர் சாகக்கூடாதுப்பா, காப்பாற்றணும் அவங்கள. 10 லட்சம் பேர் சாகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? வாகனத்திலே போகக்கூடாது, நடந்து போ, எளிமையானவராக மாறிவிடு. எப்போ வாகனத்தில் போகணுன்னு நினைக்கிற அப்படின்னா உனது வலிமை அதிகரிக்கும் போது தான் உனது வேகமும் அதிகமாக நடந்து போகிறதுல உனக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது தான் நீ என்ன பண்ணுற? வேகமாக போகணுங்கிற எண்ணமே வருது உனக்கு நடக்கிறதும் ஓடுறதும் உடன்பாடு இல்லாமல் போகுது. அப்போ நீ நடக்கணுங்கிற ஆசையை உனக்கு எது ஏற்படுத்தும் அப்படின்னா, காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது தான் இலைகளை பச்சையாக சாப்பிடணும், உப்பு சேர்க்காமல், சமைக்காமல். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிடும்போது அந்த நடக்கணுங்கிற ஆசை வரும், ஓடணுங்கிற ஆசை வரும். அப்போது வந்து அந்த மனித வாழ்க்கையில் இந்த ஆக்சிடென்ட்னால 10 லட்சம் பேர் சாகுறாங்களே, அதுமாதிரி 10 லட்சம் பேருக்கு படுகாயம் அடைகிறது, ஊனம் அடைகிறது. அந்த பிரச்சனையிலிருந்து மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படி மனிதர்கள் எளிமையாக மாற வேண்டும். அப்போ தான் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். எளிமையாக மாறணும்னா எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் மனித வாழ்க்கை எளிமையான உணவுகளில் தான் மனிதர்களின் வாழ்க்கை, மனித வாழ்க்கையின் வாழ்க்கை இருக்குது, எதிர்கால வாழ்க்கையே இருக்குது. எதில் இருக்குது? மனித இனம் பாதுகாப்பாக வாழணுன்னா அதாவது எளிமையான உணவுகளில் தான் அதன் மனித வாழ்க்கையின் நோய்கள்லேருந்து விடுபட்டுடலாம், விபத்துகள்லேருந்து விடுபட்டுடலாம். குற்றங்கள் செய்வதற்கு கூட அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. ஒரு குற்றம் செய்கிறான், திருடுறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்ணுறான்னா அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட்டு ஒருத்தனால் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, கொலை பண்ண முடியாது. காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு குற்றங்கள் செய்ய முடியாது, பச்சையாக சாப்பிட்டுட்டு. ஆனால் அப்போ இன்றைக்கி குற்றங்கள் செய்கிறாங்கன்னா என்ன வருது? குற்றங்கள் செய்வதற்கான அளவுக்கு அதிகமான தைரியத்தை அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதுதான் தருது. இதை சாப்பிட்றதுனால தான் அவங்க வந்து குற்றங்களே செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உணவுகள் மீது உள்ள அடிமைத்தனம் இருக்குல்ல, சோறு மேலே, பிரியாணி மேலே, இந்த உணவு அவர்களை அந்த குற்றம் செய்கிறவர்களை அடிமைப்படுத்துகிறது. அதனால் இது குற்றங்களை செய்ய தூண்டுகிறது. ஒருத்தன் வந்து காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிட்றான், கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்றான் அப்படின்னா அந்த உணவுகளுக்காக யாராவது திருட போவாங்களா? திருடணுங்கிற எண்ணம் வராது. திருடணுங்கிற எண்ணம் உள்ளவங்களால் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாக சாப்பிட முடியாது. இந்த பிரியாணி சாப்பிட்லாம், நம்ம திருடினா பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க?
அந்த அந்த சோத்துக்கு அந்த சாப்பாடு அவர்களை அடிமைப்படுத்துகிறது. அதுதான் குற்றங்கள் செய்யவே தூண்டுகிறது. இன்றைக்கி லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம்? குற்றங்கள் செய்ய தூண்டுகிற உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. நம்ம லஞ்சம் வாங்கினாக்கா நல்லா பிரியாணி சாப்பிட்லாம், மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்லாம், மட்டன் வாங்கி சாப்பிட்லாம். இந்த உணவுகள் ஏற்படுத்துகிற ஆசை, அந்த உணவுகளுக்கு அடிமையான மனிதர்கள் அவர்கள் தான் குற்றங்களும் செய்கிறார்கள். அப்போ இது குற்றங்களுக்கு காரணமான உணவுகள். அரிசி கேழ்வரகு கோதுமை இருக்கலாம், இது குற்றங்களுக்கு காரணமான உணவுகள். அதனால் அப்போ அதை சாப்பிட்டுட்டே நீ குற்றங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை மனதளவில் நீக்க வேண்டும் என்றால் எளிமையான உணவுகளை சாப்பிட வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும், உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும், சமைக்காமல் சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும். அப்போ தான் உனக்கு குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சரி இதோடு நிறுத்திப்போம்.